எம்மம்மா என்ன அட குறுக்கு வலிக்கு ஐயா நடக்க கழிதா நான் பெத்த மவளே என் பின்னாடியே வாமக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் எம்மா எம்மம்மா எம்மம்மா எம்மா 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 ஏ குறுக்கு என்ன அட பின்னி எடுக்கு மக்களே மெதுவா அந்த சோபால படுமக்கா எப்படி நான் படுக்க என் குறுக்க நிமிக்கவே முடியலையே எம்மா இந்த சோபால என்னால இப்படிதான் படுக்க முடியுது சரி மக்கா எப்படியாவது படுத்துக்க கொஞ்ச நேரத்துல குறுக்கு வலி எல்லாம் சரியாயிரும் அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் வந்து நல்ல வேலைக்கு கறியும் சோறுமா நல்லா தின்னு எடுத்து உடம்ப தேத்திட்டு போலாம்னு நினைச்சேன் இப்படி சோபால தலைகீழா படுக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டா ஐயோ போச்சே என்ன மக்கா என்னாச்சு அம்மா ஏன் எதிர்காலத்தை இனிமேல் நான் எப்படி பாப்பே என்ன சொல்லுத எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்க பாத்திரம் தேய்ச்சி என் கையில உள்ள ரேகை எல்லாம் அழிஞ்சு போச்சுமா இனிமேல் நான் எந்த ஜோசியக்காரங்கிட்ட போய் நான் என் கையை காட்டி எதிர்காலத்தை பாப்பேன் நான் என் பாட்டுக்கு வீட்டுல என் மருமாவை செஞ்சு வச்சுட்டு போன சாம்பாரையும் அவியலையும் நல்லா தின்னுட்டு செவடேடு படுத்து இருந்திருப்பேன் எல்லாம் இவளால தான் என்ன போட்டு எதுக்கு பண்ணி குத்தம் சொல்லிட்டு இருக்கா ஹோட்டல்ல சிக்கன் பிரியாணி அப்புறம் லெக் பீஸ் சிக்கன் 65 எல்லாத்தையும் நல்ல கட்டுனே இல்ல நல்ல வயிறு முழுக்க கட்டிட்டு இப்ப என்னாலன்னு என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்கா ஒரு காலமும் என் வீட்டுல இவ்வளவு பாத்திரத்தை போட்டு நான் கழுவி பறக்கிருக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போய் தின்னனாலதானே குறுக்கு வலிக்க பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு வந்திருக்கோம் ஆட்டோர்ல மாவு அரைச்சோம்லாமா மறந்துட்டியா மாவு அரைச்சனாலதானே என் குறுக்கு வளைஞ்சு போய் கிடக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மைனிகாரிதான் அவ மட்டும் போன ஒழுங்கா எடுத்திருந்தான்னா பில்லு ரூபாயை கட்டிக்கிட்டு நாம அழகு போல வீட்டுக்கு வந்திருக்கலாம் அதுக்கு இல்லாம இன்னைக்கு ஹோட்டல்ல கிடக்க அவ்வளவு பாத்திரத்தையும் கழுவி புறக்கி வச்சு மாவெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டுலாம் வந்திருக்கோம் எப்படியோ ஹோட்டல்ல இருந்து பொடி நடையா நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்ய குரல் கேட்ட மாதிரி இருக்கு ரேணுகா நாம கேட்ட அதே அமானுஷ்ய குரல் ரேணுகா சோபால நேர கால நீடி படுக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி தலைகீழ கிடக்கா என்னாச்சு உங்களுக்கு எம்மடி மர்மலா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியாமா ஆமாத்தி ஆபீஸ் முடிஞ்சு இப்பதான் வாரேன் ஆமா நீங்க ஏன்டா இப்படி குறுக்க வளைஞ்சு போய் படுத்துருக்கீங்க எம்மடி மர்மலா என்னத்த சொல்லுவே நான் என்னத்த சொல்லுவே குறுக்கு எலும்பெல்லாம் வானவில் கிடக்க வளைஞ்சு போய் கிடக்கு முதுகு எலும்பெல்லாம் அப்படியே தனித்தனியா கலண்டு வந்துரும் போல இருக்கு மர்மலா என்ன குறுக்க வலிக்கு தெரியுமா யாத்தே நான் தான் ஆபீஸ்க்கு போகும்போது வீட்ல ஒரு வேலையும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் சமையல் வேற செஞ்சு வச்சுட்டு தானே போனேன் நீங்க சொல்லதெல்லாம் கரெக்ட் தான் அந்த சிக்கன் பிரியாணி இருக்குல சிக்கன் பிரியாணி மர்மல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் என்னதே நடந்துச்சு யாத்தே நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க மர்மல அது வந்து நம்ம ரேணுகா இருக்கல ரேணுகா பாத்ரூமுக்கு போனாரா அங்க அப்படியே கால் வலிக்கி விழுந்துட்டா என்னது நான் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேனா வலிக்கி விழுந்த உடனே ஒரே அலறல் சத்தம் நானே எம்மாடி அம்மாவா வலிக்கி விழுந்துட்டாளேன்னு போய் காப்பாத்த போறேனா நான் அந்த பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேன் பாத்துக்க அம்மையா இப்படி போய் சொல்லுதா ஏத்தே உங்களையும் ரேணுகாவையும் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதே சங்கடமா தான் இருக்கும் அதுக்குன்னு இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு எங்க முன்னாடி நின்னுகிட்டே இருந்தேனா எங்க குறுக்கு வலி எல்லாம் சரியாயிருமா மர்மவளா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க தே வேணும்னா உங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகட்டுமா ஏன்டா மர்மவளா உனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் போல சுடு தண்ணிய வச்சு எங்க ரெண்டு பேருக்கு ஒத்தடம் கொடுத்தாலே குறுக்கு வலி எல்லாம் சரியா போயிரும் மர்மவளா சரிங்க தே கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வலியை பொறுத்து விடுங்க நான் போய் உங்க ரெண்டு பேருக்கும் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன் மைனி கீழே விழுந்ததுல குறுக்கு வலியில ரொம்ப டயர்டா இருக்கு மைனி அதனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்காக கொஞ்சம் சூப்பு போட்டு எடுத்துட்டு வாங்க சரி ரேணுகா மர்மவளா என் அவனுக்கு போன பண்ணி அவன் வேலையில இருந்து வரும்போது கொஞ்சம் போல மட்டன் நல்லி எலும்பு வாங்கிட்டு வர சொல்லு மர்மவளா அந்த சூப்பு
சோப்பு வச்சு குடிச்சாதான் இந்த குறுக்கு வலி எல்லாம் சரியாகும். சரிங்க தே, உங்க மகனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுது. சரி மருமவளே, போய் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா, எங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கணும். சரிங்க தே. ஏமா என்னத்துக்குமா நான் பாத்ரூம்ல போய் வலிக்கி விழுந்துட்டேன்னு மைனிகாரி கிட்ட அசிங்கப்படுத்தி சொல்லுதா? ஏடி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டோம்னு சொன்னதாம்டி கொஞ்சமாவது கௌரவமா இருக்கும். ஹோட்டலுக்கு போய் சிக்கன் பிரியாணி நல்லா முழுசா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு பில்லு ரூபா கொடுக்க முடியாம பாத்திரம் கழுவிட்டு மாவரைச்சிட்டு வந்தோம். அதனாலதான் இந்த குறுக்கு வலின்னு சொன்னா நம்ம மானம் போயிருமிட்டி. நம்ம மானத்தை காத்துல அதுவும் மர்ம கிட்ட பறக்க விடல மாட்டி. அதுக்கு தான் அப்படி மாத்தி சொன்னேன். சரி எப்படியோ சொன்னது எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். அம்மா ஓ மர்மவ கையில ஒரு பேக்க கொண்டுட்டு போனா பாத்தியா? ஆமாடி, தினமும் வேலைக்கு போகும்போது அந்த பையன் தான் எடுத்துட்டு போவா. அம்மா இன்னைக்கு அந்த பேக்கு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குமா? என்னடி சொல்ல வர? அத உருப்படியா சொல்லு. அம்மா மைனி காப்பி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு உளுந்த வடை, பருப்பு வடை, அப்புறம் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு போண்டா எல்லாத்தையும் வாங்கி பேக்குக்குள்ள வச்சு கொண்டுட்டு வந்திருப்பாவோன்னு நினைக்கேம்மா. அதான் பேக்கு சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. எனக்கு இப்ப அந்த பண்டத்தை எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. வாமா போவோம். நடக்க கழியாம நானே நடந்து வந்திருக்கேன். இப்ப எங்க டீ கூப்பிடுதா? வாமா, ஹோட்டல்ல இருந்து இவ்வளவு தூரம் பொடி நடையா நடந்து வந்தோம். இங்கன இருக்க மைனி ரூமுக்கு நம்மால போக முடியாதா? வா மெதுவா போவோம். எம்மா போமா. எம்மாடி பக்கத்து ரூமுக்கு கூட நடந்து வர முடியலையே. எம்மாடி மவளே, அந்த பச்சி போண்டா எங்க இருக்குன்னு தேடி எடுமக்கா. நான் இங்கன தரையிலேயே உட்கார்ந்து தின்னுட்டு போறேன். ஏ வடை பஜ்ஜி எங்க இருக்குதியே? ஆஹா, இது என்ன பச்சி போண்டா இருக்கும்னு பார்த்தா கலர் கலரா இருக்கு. யாத்தாடி மைனிகாரிக்கு துணியா இவ்வளவு கலர் கலரா ஆங்கர்ல தொங்கிட்டு கிடக்கு. அம்மா இங்க பாத்தியா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மருமவ வேலைக்கு போனாலும் ரூம் தரையெல்லாம் நல்லா க்ளீனா பளிச்சுன்னு தொடச்சு வச்சிருக்கான்ல. அம்மா நான் கீழ தரைய பார்க்க சொல்லல, கொஞ்சம் நிமிர்ந்து பாரு. இங்க பாருமா எவ்வளவு துணி கிடக்குனே. எடி இந்த துணி எல்லாம் சின்ன பொண்ணுங்க தானே? ஆமா, எல்லா துணியும் ஓ மருமவ துணிதான். மேல செல்ஃப்ல பாரு, அண்ணங்குள்ள 2-3 பேண்டும் 2-3 சட்டையும் தான் இருக்கு. அத்தாடி என் மவன் சம்பளம் எல்லாம் என் மருமவ துணியால தொங்குது. எல்லாம் புது துணிமா, நல்ல அளவோல துவைச்சி அயன் பண்ணில ஹேங்கர்ல மாட்டி விட்டுருக்கு. ஆமாடி, ஓ மைனிகாரி இப்ப வேலைக்கு போறா பத்தியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது துணியால போட்டுக்கிட்டு போறா. எம்மா இதுல நிறைய அழகழகான மாடல் Dress எல்லாம் இருக்குமா. எனக்கு போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையா இருந்துச்சுன்னா எடுத்து முடிச்சு பாருடி. எல்லாம் உங்க அண்ணன் சம்பளத்துல வாங்கினதுதான், உனக்கு போகத்தான் அவளுக்கு மிச்சம். சரிம்மா. என்ன ஒரு அதிசயம், கலர் கலரான புது Dress எல்லாம் பார்த்த உடனே என் குறுக்கு வலி அப்படியே பறந்து போயிட்டு. எவ்வளவு புது Dress இருக்கு, இதுல நமக்கு பிடிச்ச Dress-ஆ எடுத்து உடுத்தி பாத்திர வேண்டியதா. ஏமா எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மக்கா. ஆனா சுடிதார் நைட்டி கணக்கெல்லாம் இருக்கு. மைனிகாரி வளர்த்திலாமா, அவ வளர்த்திக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாள்ல. ஆனா நான் அவளோட வளர்த்தி குறையில்ல, அதனால தான் சுடிதார் எனக்கு நைட்டி மாதிரி இருக்கு. இருந்தாலும் உனக்கு நல்லதா மக்கா இருக்கு. எம்மா இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தா எடுத்து வச்சுக்கடி. அவ என்ன கேட்கவா போறா? அப்படி அவ கேட்டுட்டா நான் பாத்துக்கிடுவேன். சரிம்மா. அம்மா நான் மட்டும் எல்லா Dress-ஐயும் போட்டு போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கம்மா, நீங்களும் ஒரு 2-3 Dress எடுத்து போட்டு பாருங்க. நானே குறுக்கு வளைஞ்சு போய் கிடக்கேன். நான் என்னத்துக்கிட்ட புது Dress எல்லாம் போட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா எந்திரிச்சு வாங்க, குறுக்கு வலி எல்லாம் சரியாயிரும். ஏம்மா நீ இந்த Dress-ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியேமாக்கா எனக்கு நல்லா இருக்கா? ஆமாம்மா, நாம 2 பேரும் இதே மாதிரி Dress உடுத்திட்டு ரோட்ல நடந்து போனோம்னு வச்சுக்கே, அக்கா தங்கச்சியான்னு கேட்பாங்க எல்லாரும். அப்படியேமாக்கா எனக்கு அவ்வளவு நல்லாவா இருக்கு? ஆமாம்மா, நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? ஏம்மா பாரு, நம்ம 2 பேருக்கும் ஒரே கலர் Dress. நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கோம். அத்தையும் ரேணுகாவும் பாவம் 2 பேரும் எப்படி அடிபட்டு கிடக்காங்க. யாருமே வீட்டுல இல்லாத நேரத்துல 2 பேரும் அடிபட்டு கிடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. நாம வீட்டுல இல்லாம போயிட்டோமே, வீட்டுல இருந்திருந்தோம்னா 2 பேரையும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்போம். சரி இப்ப என்ன செய்ய, இந்த சுடு தண்ணியாவது சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு போவோம். அவங்க 2 பேருக்கும் ஒத்தடம் கொடுத்தாதான் அவங்க குறுக்கு வழி எல்லாம் சரியாகும்.
ஆஹா, இந்த நேரமா பார்த்து அஜித் குமார் தம்பில போன் பண்ணுதாரு. ரேணுகா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கத அந்த தம்பி கிட்ட சொல்லக்கூடாது. அப்புறம் பாவம் அவரும் சேர்ந்து வருத்தப்படுவாரு. ஹலோ, சின்ன பொண்ணக்கா, நான் அஜித் குமார் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கங்கா. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் போன் பண்ணினேன். என்னன்னு சொல்லுங்க தம்பி. ஏக்கா, இன்னைக்கு மத்தியானம் ஹோட்டல்ல. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாக்கா, இதான்க்கா நடந்துச்சு. நான் சொல்றது எல்லாம் உண்மை. உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லக்கா. சரி தம்பி, நான் போனை வைக்கேன். அடி பாவிகளா, 2 பேரும் என்ன வேலை பார்த்திருக்குதிய? என்கிட்ட பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டோம், அதனால குறுக்கு உடஞ்சு போச்சுன்னு சொன்னாவோ. ஆனா நீங்க செஞ்ச வேலைக்கு கடைக்காரன் கரெக்டா தான் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கான். அம்மையும் அவளும் குறுக்கு உடஞ்சு போயே கிடக்கியோ. இருங்க வாரேன், உங்க எலும்ப எண்ணி போடுதேன் எண்ணி. இதுல இவங்க 2 பேருக்கும் சுடு தண்ணியை போட்டு கொண்டுட்டு போய் ஒத்தடம் கொடுக்கணுமாம்ல, ஒத்தடம். இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கே பாத்தியா? ஆமாக்கா, அப்படியே சினிமால நடிக்க நடிகை மாதிரில இருக்கா. ஆஹா, அம்மையும் அவளும் என் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவோ? எவ்வளவு கஷ்டப்பட்டு என் துணியெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி இப்படி ஆங்கர்ல தொங்க விட்டுருந்தேன். இப்போ 2 பேரும் என் ட்ரெஸ் எடுத்து உடுத்திக்கிட்டு நிக்காவோ. ஆமாமா, உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி நான் சினிமா நடிகை மாதிரி தான் இருக்கேன். ஆமாட்டி இருப்பியோ. அதான் அம்மையும் அவளும் சேர்ந்து என்ன ஆகான நடிப்பு நடிக்கியோ. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு திமிரு இருந்தா என் ரூமுக்குள்ள எனக்கு தெரியாமலே வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருப்பியோ. இன்னைக்கு இருக்கு பாரு உங்களுக்கு. வீட்டுக்குள்ள புகுந்த 2 பெருச்சாளி எங்க போச்சுன்னு தெரியலையா? இந்த பெருச்சாளிங்க 2ம் இங்கதான் வந்திருக்கும். 2 பெருச்சாளியும் எங்க போனாலும் விட மாட்டோம்ல. மாமியார் அது சாமியார் அது. இன்னைக்கு இந்த 2 பெருச்சாளிகளையும் வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டோம்ல. அந்த பக்கம் தான் ஓடி வந்துச்சு அந்த பெருச்சாளி. ஆஹா, அடிச்ச அடியில பெருச்சாளி சத்தம் கேட்கணும் பார்த்தா எங்க மாமியாருக்கு வரல கேக்கு. ஐயோ, இது நீங்களா? ரேணுகா, நீயா? போங்க மைடி, இவ்வளவு நேரமா வாரியலால என்னையும் எங்க அம்மாவையும் சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இப்ப வந்து நின்னுக்கிட்டு நீயான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? ரேணுகா, எங்க ரூமுக்குள்ள 2-3 நாளா ஒரு 2 பெரிய பெருச்சாளிங்க சுத்திக்கிட்டே கிடந்தது பத்துக்க. அது சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சா, அதத்தான் அடிச்சு விரட்டலாம்னு வாரியல தூக்கிட்டு ஓடி வந்த பத்துக்க. நீங்க வாரியல தூக்கிட்டு ஓடியே வந்திய, எங்க 2 பேரையும் தான் போட்டு அடி பெரட்டி எடுத்துட்டேல. எம்மா, என் மவன் வந்துட்டா. மாணிக்கா, மாணிக்கா இருட்டி, என்னையும் என் மவளையுமா நீ இப்படி வாரில வச்சு அடிச்சா? என் மவன் கிட்ட சொல்லி இன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுதான் பாருடி. மாணிக்கா, மாணிக்கா என்ன? ஐயோ, இந்த மனுஷன் வேற வந்துட்டாரு. இவங்க 2 பேரும் அழுதுகிட்டுலாம் போறாங்க. நமக்கு தான் இன்னைக்கு நல்ல யாச்சி கிடைக்க போகுது. சின்ன பொண்ணு. ஐயோ, கூப்பிட்டுட்டாரு. மாணிக்கா, என் மக்கா எங்க நிலைமையை பாத்தியா மக்கா? உன் பொண்டாட்டி என்னையும் உன் தங்கச்சியும் வாரியலால அடி அடிச்சு ஆத்தி எடுத்துட்டா மக்கா. நல்ல வேலைனே நீ இந்த நேரமா பார்த்து வீட்டுக்கு வந்த. இல்லன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மைனிகாரி எங்களை வாரியலால அடி அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருப்பானே. ஏங்க, என்ன நடந்துச்சுன்னா? நீ எதுவும் சொல்லாண்டா சின்ன பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும். என் மவனுக்கு என் மேலையும் அவன் தங்கச்சி மேலையும் பாசம் அதிகம். இங்க என்ன நடந்துச்சுன்னு அவன் பாசத்தாலேயே அவன் கண்டுபிடிச்சிருப்பான். நீ எனக்கும் என் மவனுக்கும் பண்ணின அநியாயத்துக்கு இன்னைக்கு என் மவன் ஒன்னன்னைக்கு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்த போறான் பாருடி. ஐயோ, இவங்க 2 பேரால இன்னைக்கு நாம வசமா மாட்டிக்கிட்டோம். அக்கா, முதல்ல உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே துரத்து. மச்சான், இங்க வாங்க. மச்சானா? ஆஹா, அஜித் குமார் நம்பிக்கை ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு? ரேணுகா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மச்சான வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி இப்படி அடிச்சு நொறுக்கி எடுத்திருப்பா. ஆஹா, இந்த மனுஷன் இந்த நேரமா பார்த்து இங்க என்னத்துக்கு வந்தாரு? இடி மக்கா, நீ அடிச்சாடியே மர்மோனுக்கு முகத்துல இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு. என்ன அது வந்து நீ என்கிட்ட பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. மச்சான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விளாவரியா என்கிட்ட சொல்லிட்டாரு. என் குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு நீ இங்க வரவே கூடாது. முதல்ல உன் குடும்பத்துல போய் நீ நல்லா வாழறதுக்கான வழிய பாரு. போ வீட்டை விட்டு வெளியா. என்ன நீயா பேசியது? என் அண்ணே நீயா பேசியது? நான் தான் பேசினேன். ஏன் உனக்கு காது கேட்கலையா? ஒழுங்கு மரியாதையா உன் வீட்டுக்கு போய் சேர் பத்துக்க. வீட்டுல பொங்கி வச்சிருக்கப்பட்ட சோத்தை ஒழுங்கா திங்கிறது வழி இல்ல. அம்மா இம்மாவும் மத்தியான காலம் ஹோட்டலுக்கு போய் நல்ல பிரியாணியை மூக்கு முட்டை தின்னுபிட்டு பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு மாவரைச்சிட்டு வந்திருக்கியோ. நீ வந்து போய் என்கிட்ட எந்த ஒரு காரணமும் சொல்லாண்டா. ஒழுங்கா உன் வீடு போய் சேரு. போ வழியா. என்ன பத்தி மைனிகாரி தானே உன்கிட்ட தப்பு தப்பா
மைனிகாரிய பத்தியும் எனக்கு தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். மச்சான் முகத்துல பேண்டேஜ் போடுற அளவுக்குலாம் அடிச்சு பின்னி எடுத்திருக்கா. உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு முதல்ல. மச்சான் போயிட்டு வரேன் மச்சான். போனெல்லாம் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு ஆத்திர அவசரம்னா உங்களுக்கு தான் நான் முதல்ல போன் பண்ணுவேன். சரிங்க மச்சான், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். சரி மச்சான். இந்த தொப்பிக்கு வாயில 4 மிதி மிதிச்சிருக்கணும், அப்பதான் வாயை திறந்தே பேசி இருக்க மாட்டாரு. இனி அடுத்த தடவை ஸ்ட்ரைட்டா வாயில தான் மிதி. என் பாசக்கார செல்ல மாமா வீட்டை விட்டு போறாளே. மக்களே மாடிக்கோ, உன் தங்கச்சிக்காரி எப்படி கவலையோட மாமியார் வீட்டுக்கு போறான்னு பாரு மக்கா. அவளை முதல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இங்க பாருமா, எல்லாம் நீ குடுக்கற செல்லத்துலதான் அவ இவ்வளவு திமிரா இருக்கா. அப்படியே உன் மகன் மேல உனக்கு பாசம் அதிகமா இருந்துச்சுன்னா நீயும் அவ கூட அவ வீட்டுக்கு போ. தாத்தாடி, என் மகன் எப்படி எல்லாம் பேசுதா, நம்ம சீட்டையும் கிழிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான் போலுக்கு. மருமவளே, ஏன் மருமவளே, இவ எங்க போனா இவ? இவ்வளவு நேரம் அடுக்காலையில கிடந்து பாத்திரத்தை கடந்து உருட்டிட்டு கிடந்தா, சரி பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்ப ஆளை காணலையே. ஓஹோ, போயிட்டாளா? காலையிலேயே ஒவ்வொரு வீடா போய் பாடி பேசுறதுக்கு போயிட்டாளா? 10 நிமிஷம் தான் கண்ணசந்து தூங்கி இருப்பேன், அதுக்குள்ள நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டாளா பாடி பேசுறதுக்கு? ஒரு நாளாவது எத்தி உங்களுக்கு பச்சி போண்டா செஞ்சு தரட்டா, இல்ல பலகாரம் ஏதாவது செஞ்சு தரட்டான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? காலையில எந்திரிச்ச உடனே 2 குட்டுவம் இட்லி அவிச்சு வச்சிருவா, ஒரு சட்டி நிறைய சட்னியும் அரைச்சு வச்சிருவா. அவ பாட்டுக்கு எங்கேயாவது போயிருவா பாடி பேசுறதுக்கு. ஆஹா, அங்க நிக்கிது சின்ன பொண்ணு தானே? அட ஆமா, அவளே தான். ஆமா, துணிக்காரர்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு நிக்க. பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு வருஷத்துக்கு 2 நேரம் துணி எடுத்தா போதும்னு எத்தனை நேரம் இவகிட்ட சொல்லியிருக்கேன். இவன் நம்ம பேச்சையில கேட்காளா? வாரத்துக்கு ஒரு புது துணியை தான் எடுக்கா. இருட்டி, இன்ன வாரேன் உனக்கு. இந்த வாரம் பிள்ளைகளுக்கான ஸ்வெட்டரு சாக்ஸ் தாமா கொண்டுட்டு வந்திருக்கேன். சரிங்க அண்ணாச்சி, பரவாயில்ல. அடுத்த வாரம் வரும்போது நிறைய டிசைனர் நைட்டி எல்லாம் நிறைய எடுத்துட்டு வாங்க அண்ணாச்சி. சரிம்மா, எடுத்துட்டு வாரு. என்ன மருமவளா இங்க நின்னுட்டு இருக்கா? இது பழைய நைட்டி எல்லாம் கலர்லாம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி நாசமாயிட்டலாம் தேய். அதனாலதான் உங்க மகன் சொன்னாங்க புதுசா நைட்டி எடுத்துக்கோன்னு. அதனாலதான் தேய் நைட்டி எடுக்கலாம்னு வந்தேன். அப்படியே மருமவளா நைட்டி எடுக்கலாம்னு வந்தா? ஆமா தே. அம்மா எத்தனை நைட்டி எடுத்தா? இது துணிகார அண்ணாச்சி இந்த வாரம் நைட்டி எடுத்துட்டு வரலையா, அதனாலதான் அடுத்த வாரம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணாச்சி, என் மவளுக்கு ஒரு 5-6 நைட்டி வேணும் பாத்துடுங்க, அதனால சேர்த்து கொண்டுட்டு வாங்க. சரிங்கம்மா, அடுத்த வாரம் சேர்த்து எடுத்துட்டு வரேன். அதுக்குண்டான ரூபாய் என் மருமவளே சேர்த்து கொடுத்துருவா. அதான பார்த்தேன், மாமியார் கிளவி நல்ல அக்கறையா விசாரிக்க அவளைன்னு. நம்ம துட்லயே எல்லா செலவையும் இழுத்து விட்டுருவாவோ. என்னன்னாச்சி, இப்ப வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா? புதுசா கார் எல்லாம் வாங்கியிருக்கீங்க போலுக்கு. ஆமாம்மா, இப்ப கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல. இது இந்த துணிகார அண்ணாச்சி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அம்மா, நம்ம ஊருக்கு எவ்வளவு நாளா துணி வியாபாரம் பண்ணதுக்கு வராரு. நம்ம ரேணுகாவுக்கு இவர்கிட்ட தான் முதல் முறையா சாரி எடுத்து வந்துக்க. ஆமாம்மா, உங்க மாமியார் தான் என்கிட்ட முதல் முறையா வியாபாரத்தையே ஆரம்பிச்சு வச்சாங்க. மருமவளே, என் கைராசி தூள் கிளப்பும் தெரியுமா? அப்படியே தே. ஆமா, இந்த அண்ணாச்சி முதல்ல சைக்கிள்ல துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. என் கைராசியில ஆரம்பிச்சு வச்ச வியாபாரம் இவர் நல்ல முன்னேறிட்டாரு. சைக்கிள்ல துணி வியாபாரத்துக்கு வந்த இந்த அண்ணாச்சி அதுக்கப்புறமா பைக்ல வியாபாரத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கார்ல வந்திருக்காரு பாரு. அப்ப என் கைராசி கைராசி தானே? ஆமா தே, உங்க கைராசி பயங்கரமாலாம் இருக்கு. என்னெல்லாம் நீ சொல்லுவா. இப்ப பாத்தியா என் கைராசி அந்த அண்ணாச்சி இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு. ஆஹா, பிரௌனியா இப்படி முறைச்சு பாத்துக்கிட்டு நிக்கி. மர்மோல, இந்த அண்ணாச்சி வியாபாரம் சரியா ஆவலன்னு வச்சுக்கியா, அப்புறம் நேரா இங்க நம்ம ஊருக்கு வந்துருவாரு. அம்மா, நீங்க ஏதாவது கொஞ்சம் வியாபாரம் பண்ணுங்க, அப்புறம் தான் எனக்கு வியாபாரம் ஆகும்னு சொல்லுவாரு பாத்துக்க. அதனால நம்ம ரேணுகாவுக்கு சாரியாவது நைட்டியாவது சுடிதாராவது ஒண்ணு வாங்குவேன். வாங்கின உடனே என் கை ராசியில அவ்வளவு துணி இந்த ஊர்லயே வித்துரும் பாத்துக்க. ஆமாம்மா, உங்க அத்தை சொல்றது எல்லாம் உண்மைதான். பிரௌனி போங்க. யார்ட்ட மர்மோல பேசிக்கிட்டு இருக்கா? இது இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்களா. இந்த மர்மோல என்னன்னு சொல்லு. மர்மோல, கீழே இறக்கி விடு. என்ன சொல்லுது? இது சத்தம் போடாதீங்க தே. மர்மோல, என்னன்னு சொல்லு. எதுக்கு இப்படி என்ன அப்படி தூக்கி வச்சிருக்கா? இது நம்ம கோமதி அக்கா வீட்டு பிரௌனி பின்னாடி நிக்கி. ஆமா, நீங்க சோப்பு கலர்ல சேலை கட்டிருக்க எல்லாத்தே அதை பார்த்துட்டு தான் உங்களை முட்டதுக்கு வந்திருக்கு. ஆஹா, நம்மளும் சோப்பு கலர்ல கோட்டுலாம் போட்டிருக்கோம். இது பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பிரௌனி அது பாட்டுக்கு போயிரும். மர்மோல, மனசுக்குள்ள ஏதாவது கோபம் இருந்துச்சுனா நம்ம வீட்ல போய் பேசிடலாம். மர்மோல, என்ன கீழே விட்டு இறக்கி விட்டுறாத, என்ன காப்பாத்து. இது இந்த கார் மேல பத்திரமா அப்படியே உட்கார்ந்துடுங்க, பிரௌனி ஏமாந்து அப்படியே திரும்பி போயிரும். சரி மர்மோல, நீதான் என்ன காப்பாத்தணும். இது உங்க மருமகனா, உங்களை நான் காப்பாத்தாம விட்டுருவேனா? எப்படி உங்க மாமியார கார்ல இருந்து கீழே இறக்கி விடுமா, நான் காரை எடுத்துட்டு கிளம்பணும்.
இங்க பாருமா, நானும் சோப்பு கலர்ல தாமா கோட்டு போட்டிருக்கேன். எனக்கும் இந்த மாட்டை பார்த்தா பயமா இருக்கு. அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, எங்க அத்தை தான் கைராசியான ஆளாச்சு. இப்ப உங்க கார் மேலேயாக உட்கார்ந்து இருக்காங்க. உங்க வியாபாரம் ஓஹோட அமோகமா இருக்கும். அட போமா, நீ வேற. உங்க மாமியார பார்த்துதான் அந்த மாடு முட்டதுக்கு வருது. இப்ப உங்க மாமியார் என் கார் மேலேயாக உட்கார்ந்து இருக்காவோ, அந்த மாடு மட்டும் என் காரை முட்டுச்சு, என் வியாபாரமே படுத்துரும். பிரௌனி உங்க வீட்டுக்கு போ. அங்க பாரு, உங்க வீட்டு கோமலக்கா வராங்க. உன்னை கூப்பிடுறதுக்கு தான் வர்றாங்க. போ பிரௌனி. அப்படிதான், அங்கதான் உங்க வீடு இருக்கு. போ போ பிரௌனி, போமா. அப்பாடா பரவாயில்ல, பிரௌனி கூட நம்ம பேச்ச கேக்கு. பயப்படாதீங்க தீ, அதான் நான் இருக்கும்ல. அவ்வளவுதான், பயப்படாதீங்க தீ, வாங்க வீட்டுக்கு போவோம். வாங்க தே, பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கும்ல. அழுகையை நிப்பாட்டிட்டு வாங்க, உங்களுக்கு சூடா ஒரு கப்பு காப்பியை போட்டு தாரேன். யாத்தாடி, இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுப்பா. இவன் என்னத்துக்கு இப்ப வந்தா? அழுது கூப்பாடுல போட்டுட்டு கிடக்கா. எங்க போனவன் இங்கதானே படுத்து கிடக்காவோ. மாலையா? என்னதுக்கு? எங்க அம்மா தான் என்ன விட்டுட்டு போயிட்டாவல, அவங்களுக்கு போறதுக்கு தான். மைனி, ஐஸ் பெட்டிக்கெல்லாம் சொல்லியாச்சா? என்னது ஐஸ் பெட்டியா? மைனி, எங்க அம்மைக்கு இந்த தார தப்பட்டை எல்லாம் பிடிக்காது, செண்டை மேளம் தான் பிடிக்கும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் கிட்ட சொல்லி செண்டை மேளம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க மைனி. ஆஹா, மாமியார் கிளவி ஒரேடியா போயிட்டா ஓடி இவன் நினைச்சிட்டு இருக்காளோ. எங்க அம்மா கழுத்துல போட்டிருக்க செயின் எனக்கு தான் தரணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க மைனி. அதனால அந்த செயினை எனக்கே தந்துருங்க மைனி. எங்க அம்மா ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிடுவேன். சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிருங்க மைனி. நாளைக்கு காலையில தான அடக்கம் பண்ணணும். ஏ கிறுக்கி, என்னடி பைத்தியம் ஆடி பிடிச்சிருக்கு? என்னடி பேசிட்டு இருக்கா? எம்மா பேய். ரேணுகா பியா இல்ல, இவங்க தாய், உன்னோட தாய். கொஞ்சம் சடவா இருக்கேன்னு அசந்து படுத்திருந்தேன். அதுக்குள்ள மாலைய போட்டாச்சா, ஐஸ் பாக்ஸ்க்கு சொல்லியாச்சா, சொத்த பிரிச்சு எழுதிட்டு இருக்கா. எம்மா, உனக்கு ஒண்ணுமே ஆவலையா? எனக்கு என்ன தடி ஆவணும்? ஒரு நிமிஷத்துல என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருப்பா போலக்க. எம்மா, பக்கத்து வீட்டு கீதா கதாமா உங்க அம்மாவை மாடு முட்டிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாவோ. நானுங்க ஓடி வந்து உன்னை பார்த்தா, நீ சோபால கால நீட்டிட்டு படுத்து கிடந்தியா? ஒரேடியா சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டான்னு நினைச்சம்மா. பக்கத்து வீட்டு கீதா தான வாங்கிட்ட சொன்னா. இன்னைக்கு அவ வரட்டும், அவளை உரிச்சு இன்னைக்கு உப்பு கண்ட போடுறதே. ச்சே, என்ன ஆகான்னு தலைவலிக்கு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுற வேண்டியதான். இந்த தலைவலிக்கு சூட ஒரு கப்பு காப்பி குடிச்சா நல்லா இருக்கும். மர்மோளா, இது இந்த மர்மோளா சூட காப்பி இத குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. உனக்கு தலைவலி எல்லாம் சரியாயிரும். இது நீங்க எம்எல்ஏ எவ்வளவு பாசமா இருக்கீங்க. ஒரு தலைவலின்னு சொன்ன உடனே சூட எடுக்குன்னு ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்கீங்களே. இங்க பாரு மர்மோளா, எனக்கு ஒரு தலைவலி மண்டையடின்னு நீ தான் பாத்துக்கிடியா? அதே மாதிரி உனக்கும் ஒண்ணு நான் தான பாத்துக்கிடணும். இந்தாம்மா, இந்த காப்பியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கு. தலைவலி எல்லாம் பறந்து போயிரும். சரிங்க தே, பாசத்துல எங்க அம்மாவையே நீங்க மிஞ்சிட்டீங்க. ச்சே, இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இத்தி காஃபி குடிச்சிட்டேன், நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கேன். சரி மர்மோளா, போய் படுத்து தூங்கு. மாமியார் நான் சும்மா இல்லடா, அவ இல்லடா நானும் இல்லடா. மக்களே, ரேணுகா இப்பதான் வரியா? அதான் உன் மர்மோளுக்கு காப்பி ஆத்தி கொண்டு கொடுத்து பாசத்தை காட்டிட்டு இருந்திய, அப்பமே வந்துட்டேன். ஆகா, இவ என்னத்துக்கு காலையிலே வந்திருக்கா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? வீட்ல மருமவதான் மாமியாருக்கு காப்பி போட்டு தரணும். இங்க என்னடான்னா தலைகீழால நடக்கு. ஏன் தலைவலின்னு அவளே காப்பியை போட்டு குடிக்க மாட்டாளா? இவ மாப்பிள்ளையும் மாமியார்
மாமியார் மட்டும் இவளுக்கு எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு கொடுக்கணும், எங்க மாமியார் எனக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு தந்ததுக்கு என்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது பேசாம இருட்டி சத்தம் போடாத. அவ ரூம்ல போய் தூங்க போயிருக்கா. அதான் காப்பி ஆத்தி குடுத்திய. அப்படியே போய் கொஞ்சம் தாலாட்டு பாடிட்டு வா. உன் மருமவ நல்லா படுத்து தூங்குவாள்ல. இது புரியாம பேசாத. இப்போ உனக்காக ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் வெளிய போறோம்ல. அது மருமவளுக்கு தெரியப்படாதுன்னு நீ தானே சொன்னா. ஆஹா, என்ன விஷயம்? எனக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஆமாம்மா, உன் மருமவ பொறாம புடிச்சவ. அப்புறம் என்ன பார்த்து அவ பொறாம தான் படுவா. அதனாலதான் அவகிட்ட எந்த விஷயமும் சொல்லாண்டாம்னு சொன்னேன். தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இந்த சோபாலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தாட்டி, அதனாலதான் போய் சூடா ஒரு கப் காப்பியை போட்டு கொண்டு வந்து கையில கொடுத்தேன். நான் காப்பியை குடுக்கலன்னு வச்சுக்கியா, இங்கனே தான் உட்கார்ந்துகிட்டே இருப்பா. மாமியார் கிழவிக்கு ஐடியாவை பாரு. இப்ப போய் படுத்து தூங்கிட்டாள்ல. இப்ப நான் வெளிய போகும்போது அவளுக்கு தெரியாதுலடி. எம்மா, உனக்கு நிறைய அறிவு இருக்குமா. அம்மா இம்மவளும் ஏதோ புத்திசாலித்தனமா யோசிக்காவல, என்னன்னு தெரியலையே. சரிம்மா, பாத்து எடுத்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மாக்கா, நீயும் பத்திரமா வீட்ல இருந்துக்க. அப்புறம் உன் மைனிக்காரி எந்திரிச்சு வந்து அத்தை எங்கன்னு தேடுவா. அப்ப நீ எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன்னு. சமாளிக்கிறதுதான் என் கை வந்த கலையாச்சம்மா. நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மாக்கா, போயிட்டு வரேன். நீ இங்கே இரியம்மாக்கா, ஏன் பின்னாடி எதுக்கு வர? அம்மா, நான் உன்ன வெளிய வந்து வழி அனுப்பிட வாரம்மா. சரிம்மாக்கா, வா வா. அம்மா இம்மவளும் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ணிருக்காவோ, எனக்கு என்ன தெரியாமலா இருக்க போகுது. எம்மா, பாத்து எடுத்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மாக்கா, உனக்கு பிடிக்குமேனு வாழை மீனும் சாள மீனும் வாங்கி வச்சிருக்கேன். இந்த மைனி கிட்ட வாழை மீனை குழம்பு வைக்க சொல்லிருக்கேன். அப்புறம் சாள மீனை பொரிச்சு வைக்க சொல்லிருக்கேன். நல்லா சாப்பிடு என்ன. சரிம்மா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மாக்கா. வெள்ளையம்மா பாட்டில வாராவோ. என்ன ஏது எங்க போற அப்படி இப்படின்னு எங்க அம்மா கிட்ட குடஞ்சுல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாவோ. என்ன பரிமளா, அம்மையும் அவளும் எங்கேயோ கிளம்பி போற மாதிரி இருக்கு. போகும்போது எங்க போறியேன்னு கேட்கப்படாது பத்தியா. அதனாலதான் எங்க கிளம்பிருக்கியேன்னு கேட்டேன். கமலா, அது வந்து எம்மா நீ இருமா, நான் சொல்லுதேன். என்னடா, உங்க அம்மா கையில பேக் எல்லாம் வச்சிருக்கா. ஒருவேளை பேங்க்கு பணம் போடுறதுக்கு போறாளோ? எல்லாம் விளாவரிய எங்க போறோம்னு அட்ரஸ் முதல் கொண்டு இவங்க கிட்ட சொல்லணும். ஆமா, வெள்ளையம்மா பாட்டி, உங்க மருமகளுக்கும் உங்களுக்கும் ஏதோ 2 நாளா பிரச்சனையாமா? இல்லையா, அப்படியே ஒண்ணு இல்லையம்மா. நல்லா மறைக்காதீங்க பாட்டி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு வாரமா உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் ஒரே சண்டையா பிரச்சனையா. தெருவுல கிடந்த மாமியார் மருமகளும் உருண்டுகிட்டு அடிபடி போட்டு குஸ்திலாம் போட்டுட்டு கிடந்தேன். இவ என்னமோ சண்டையை நேர்ல பார்த்தா மாதிரில சொல்லுதா. கோமலாக்கா, சண்டையில உங்க வாயிலேயே குத்தி போட்டவளாமே. கோமலாக்கா, உங்க வாயில அடிச்ச அடியில வாயில உள்ள கடவாப்பல்ல எல்லாம் உடைஞ்சு விழுந்துட்டாமே. நீங்க அத பூரா தெருவுல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன்னு ஊரு பூரா ஒரே பேச்சுல. அம்மையும் அவளும் எங்கேயோ போறாவோ. என்ன ஏதுன்னு விசாரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாமேன்னு பார்த்தா, இவ என்னடா என் வீட்டு விஷயத்தை சந்திச்சிருக்க வச்சிருவா போலுக்க. வெள்ளையம்மா பாட்டி, அப்படி உங்களுக்கு உங்க மருமகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களா. அவ வீட்டு பாடம் நம்ம கேட்கலான்னு பார்த்தா நம்ம வீட்டு பாடலாம் அவ கேட்க. சொல்லுங்க பாட்டி, அப்படி என்ன மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை? எம்மடி வேணுங்க, இந்த பைப்ல குடத்தை வச்சிருந்த மத்துக்கு தண்ணி பிடிக்கிறதுக்குன்னு. தண்ணி அப்புறம் போயிட விடாது பத்தியா. நான் போய் தண்ணி பிடிக்க போறேன்னா மவளை பேச விட்டுக்கிட்டு அம்மக்காரி பின்னாடி நின்று முழுதுகிட்டு நிக்கல. எப்பா, அந்த ரேணுகா கிட்ட இருந்து தப்பிச்சண்டா சாமி. பாத்தியம்மா என் திறமைய. வெள்ளையம்மா பாட்டிய எப்படி ஓட விட்டேன்னு. ஆமாக்கா, நான் எங்க போறேன் ஏது போறேன்னு பாடு பேசுறதுக்கு தான் வந்தா. அவளை நல்ல சாமர்த்தியமா பேசி அனுப்பி விட்டுட்டா. பின்ன என்னம்மா, அடுத்த வீட்டு விஷயம்னா முத ஆளா வந்து நிப்பாவோ. ஆனா அவ வீட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சிடப்படாதுன்னு கமுக்க மேல மூடி வச்சிருப்பாவோ. சரிம்மா, நீ பேசிக்கிட்டு இருக்காத, நேராயிட்டுல கிளம்பு. சரிம்மாக்கா, போயிட்டு வரேன்னா. சரிம்மா, பாய். பாய் பாய். இன்னைக்கு நாக்குக்கு ருசியா நல்ல வெள மீன் குழம்பு சாப்பிடலாம். மைனி, மைனியோ. அம்மா இம்மவளும் ஏதோ ஒரு விஷயத்த ரகசியமால நடத்திக்கிட்டு இருக்காவோ. ஆனா என்ன விஷயம்னு தான் நமக்கு தெரிய மாட்டக்கா. எங்க மாமியார் என்னடா கையில ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாவல. எங்க தான் போயிருப்பாவோ. இந்த மனுஷங்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம்னா ஏதோ மீட்டிங்ல இருக்கேன் அப்புறமா போன் பண்ணுதேன்னு வேற மெசேஜ் பண்ணி விடுதாரு. இந்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு இந்த வீட்டு மருமகளா இருந்து எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டக்கு. அது எப்படி எனக்கு தெரியாம போகும், பாத்துக்கிடலாம். மைனி, மைனி. வந்துட்டா பைனி விக்கிற மாதிரி மைனி மைனின்னுகிட்டு. சொல்லு ரேணுகா. மைனி, உங்களுக்கு தலைவலிக்குன்னு சொன்னீல்ல, சரியாயிட்டா? ஆமா ரேணுகா, மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் காப்பியும் குடிச்சு கொஞ்ச நேரம் படுத்திருந்தனா தலைவலி எல்லாம் சரியாயிட்டு. சரி மைனி, எங்க அம்மா குழம்பு வைக்கிறதுக்கு வெள மீனும் பொரிக்கிறதுக்கு சாள மீனும் வாங்கி வச்சுட்டு போயிருக்காவலாமே. ஆமா ரேணுகா, அங்க அடுக்காலையில தான் இருக்கு. மைனி,
வெள மீன் குழம்ப நல்ல நாக்கு ருசியா சுருக்குன்னு வைங்க. அப்புறம் மாங்காய் வேற போட்டு வைங்க என்ன மைனி, அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். சுருக்குன்னு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பதிலா இவன் நாக்கதான் முதல்ல சுருக்கணும். அப்புறம் சால மீனுக்கும் நல்ல மசாலாலாம் தடவி நல்ல மொறு மொறுன்னு பொரிச்சு வைங்க மைனி. மைனி நீங்க சாப்பாடு மீன் குழம்பு பொரிச்ச மீன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நான் பக்கத்துல கீதாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி ரேணுகா, போயிட்டு வா. நல்ல வேளை எஸ்கேப். இங்கே இருந்தோம்னா உங்க அம்மா எங்க போனாவோ யாது போனாவோன்னு விழாவரியா மைனி பாடி கேப்பாவோ. மாமியார பத்தி கேட்டுருவோமேனு எப்படி அலறி அடிச்சு ஓடுதான் அந்த ரேணுகா. நான் சமையல் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் இவ வீட்டுல இருக்கிறத விட வேற எங்கேயே போயிட்டு வர்றது நமக்கு நல்லது. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அப்பாடா, மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சாச்சு. நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். எங்க மைனி இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. ஆமா, ஆடிக்கிட்டே வந்து மீன் சட்டியை கீழே தள்ளி போட்டு உடைச்சிடாத. ஆஹா, என்ன மனம் என்ன மனம். மைனி மீன் குழம்ப கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கிறதுக்கு தாங்க மைனி. உப்பு எரிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்காண்டமா. பாரு பாரு, நல்லா பாரு, குழம்பு சட்டி முன்னாடி தானே இருக்கு. ஞம், 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 ஞம். மைனி குழம்புல கொஞ்சம் உப்பு குறைய இருக்க மாதிரில இருக்கு. ஏ அப்பா, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா? ஞம், 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 ஞம். இப்ப என்ன? மைனி நான் உங்களை மீன் குழம்ப சுருக்கன்ல வைக்க சொன்னேன். இன்னும் கொஞ்சம் மிளகா தூளை போட்டிருக்கலாம், குழம்பு கொஞ்சம் ருசியா இருந்திருக்கும். ஆமா, இவளுக்கு மிளகா தூள் டப்பாவே கொட்டணும், அப்பதான் சுருக்குன்னு இருக்கும். ஞம், 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 ஞம். குழம்புல உப்பு குறைய இருக்கு, மிளகாத்தூள் குறைய இருக்கு, சுருக்குன்னு இல்ல, அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு குழம்ப கரண்டி கரண்டியால குவாரி குடிக்கா. ஞம், 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 ஞம். மீன் திங்கிறதுல கரண்டி வயிற்றுக்குள்ள பேரக்கூடாது. மைனி குழம்புல இன்னும் கொஞ்சம் உப்பு மிளகா தூள்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்டா வைங்க. நான் கீதாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அடி பாவி, குழம்புல உப்பு கரெக்டா இருக்கா எரிப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்கேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சட்டி மீன் குழம்பையும் முழுங்கிட்டாள. நம்ம என்னது திம்போன்னு இவன் நினைச்சா. நல்ல வேளை அப்பவே ஒரு சின்ன கிண்ணத்துல மீன் குழம்பு எனக்குன்னு தனியா எடுத்து வச்சது நல்லதா போச்சு. இப்படி மீன் குழம்பு சட்டியவே வலிச்சு வச்சுட்டு போயிருக்காள. காலிங் பெல் அடிக்கி. சரி, யாரு வந்திருக்காவோன்னு போய் பாப்போம். வாரேன் வாரேன். தம்பி நீங்களா? இக்க நல்லா இருக்கேளா? ஆமா, நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க. அஜித் குமார் தம்பி இந்த நேரமா பார்த்து வீட்டுக்கு வந்திருக்காருன்னா ரேணுகாவை தேடிதான் வந்திருப்பாரு. அம்மையும் மவளும் என்கிட்ட சொல்லாம ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்காவல்ல, அந்த திட்டத்தை அந்த தம்பி கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கேன். இவர்கிட்ட டக்குன்னு என்ன விஷயம்னு கேட்க முடியாத. சூப்பர் ஐடியா. தம்பி ஒரு நிமிஷம் இருந்துடுங்க, இப்ப வாரேன். சரிக்கா. தம்பி உங்களுக்கு பிடிச்ச வெள மீன் குழம்பும் சால மீனும் பொரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஆஹா, நமக்கு பிடிச்ச மீன் குழம்பும் மீன் பொரிச்சதும்ல, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். தம்பி சாப்பாட்டை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுதாரு. இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல கேட்டாதான் அவர் வாயில இருந்து உண்மை வெளியே வரும். தம்பி இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தட்டுமா? இல்லக்கா, நான் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா வாங்கிக்கிடுதேன். சரி தம்பி. அப்புறம் ரேணுகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளை பத்தி எதுக்குக்கா பேசுதிய? மீன் முள்ளு தொண்டையில குத்தவா? அது ஒண்ணுமில்ல தம்பி, ரேணுகா எப்பவும் எங்க வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிடுற நேரமா பார்த்துதான் வருவா. ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா காலையில 9 மணிக்கே எங்க வீட்டுக்கு வந்துட்டாளா. அதான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிடலாமேன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏக்கா, அது வந்து என்ன தம்பி சொல்லுதீங்க? ஆமாக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. அதுக்காகத்தான் இப்ப ரேணுகா உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. சின்ன பொண்ணக்கா, நாம சொன்ன விஷயத்துல கோபமா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம கையில இருந்து தட்டை புடுங்கிறதுக்கு முன்னாடி சோத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம். அடி பாவிகளா, அம்மை மவளுமா சேர்ந்து எனக்கு தெரியாமலா திட்டம் போட்டிருக்கீங்க. எனக்கு தெரியாம மகளுக்கு பொங்கல் சீர்வரிசை வாங்குறதுக்கு மாமியார் போயிருக்காவளோ. இன்னைக்கு 2 பேரும் வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு உண்டு இல்லன்னு பாத்துருதேன்.